ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்குறோன்னா மண்புழு உரம் தயாரிக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து இப்படி சாணியெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு இடத்துல சேமித்து வச்சு நல்லா காய வச்சுட்டு, அதுக்கப்புறமா மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்குன்னுட்டு ஒரு கிடங்கு தோண்டி அதில் தயார் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து கீழே பூமிக்குள்ளே ஒரு அரை அடியில் ஆழம் தோண்டி அதில் உள்ள வந்து பெட்டு மாதிரி தண்ணி எதுவுமே கீழே புழுவெலாம் கீழே மண்ணுக்குள்ளே போகாத அளவுக்கு ரெடி பண்ணி, அப்புறமா மேலே சாணி உரம் போட்டு மண்புழு விடுறாங்க. அப்பப்போ கொஞ்சம் தண்ணியும் நனைக்கணும். மண்புழு விடுறாங்கன்னா என்ன புழுன்னா, நம்ம நாட்டுப்புழு வந்து இது தயார் பண்ணுறதுக்கு செட் ஆகாது. அதனால் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஆப்ரிக்கன் புழு கொண்டு வந்து விடுறாங்க. அது வந்து ஒரு 20-28 நாளைக்குள்ளே மண்புழு உரமாகிறது. இதுதான் மண்புழு உரம். ரெடி பண்ணி வச்சுருக்கிறது நல்லா நீட்டாக ரெடி ஆகிடுச்சிது. இதை வந்து ஒரு ஜல்லடையால் நல்லா சலித்து அதுக்கப்புறமா விற்கிறாங்க. கரெக்டாக மண்புழு உரம் வந்து விவசாயத்துக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா செடிகளுக்கு இந்த உரம் பயன்படுத்தினா செடிகள் நல்லா வளரும், பூ பூக்கும். அதற்கு இந்த உரத்தை பயன்படுத்தலாம். இது வந்து நம்ம வந்து மொத்தமாக வாங்கினோன்னா 1 கிலோ 10 ரூபா 8 ரூபா அந்த ரேஞ்சு தருவாங்க. அப்படி இல்லை, ஒவ்வொரு கிலோ வாங்கினோன்னா 1 கிலோ உரம் வந்து 15 ரூபாய்க்கு கிடைக்கிது. இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணி சலித்து வச்சுருக்குறாங்க. இதுதான் உண்மையான மண்புழு உரம்.